எப்படி இருக்குது பாருங்க. இந்த ஓரத்தில் இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, காயவே காயாது, கொமட்டுது. முட்டை பாருங்க, அதுங்களுக்கு என்ன ராசியோ தெரியல. போன டைம் போட்ட முட்டையும் பொரிக்கலை, இந்த டைம் போட்ட முட்டையும் பொரிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வாரி வாரி மொரத்தால கருமம். இந்த எல்லா இடமும் பாருங்க டிஸ்போஸ் பண்ணியாச்சு. மரம் பாருச்சு, தொடப்பட்டேன், பிஞ்சு போச்சு, இதில் கொட்டியாச்சு. ஒரே நாளில் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது. இன்றைக்கி ஓரளவு பண்ணிட்டு மீதி நாளைக்கு தான். ஏன்னா குழன்னு இருக்குதா, அது ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு சில புறாலாம் பிடிச்சின்னு போய் கீழே விட்டுருவேன் லவ் பேர்ட்ஸ் கூண்டில். இன்றைக்கி மீதி மட்டும் இங்கே இருக்கும். முட்டை வேஸ்ட்டாக போச்சு. இது வந்து கொண்டையோட முட்டை, கொண்டை வெடை செட்டு முட்டை. தண்ணி வச்சுருக்கேன். ஃபேண்ட் எல்லாம் என்ன நிலமையில் இருக்குது பாருங்கள். கோதுமை போட்டேன், ஏதோ சாவாமல் இருக்குதுங்க எல்லாம். அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டியது தான். இன்னும் 2 நாள் 3 நாள் லேட்டாக வந்திருந்தேன்னா போய் சேர்ந்துருங்க எல்லாம். இந்த நாற்றம் இருக்குது பாருங்கள், கொடுமையான நாற்றம். குப்புன்னு அடிக்குது. முட்டையில் உட்காந்துக்குது. அது முட்டை பொரிக்குமோ பொரிக்காதோ யாருக்கு தெரியும். சப்பா எப்பா எல்லாம் டல்லாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஏன்னா இத்தனை நாளாக வெறும் அரிசி மட்டும் போட்டுக்கிறாங்க வீட்டில். மழைக்கு அரிசி போட்டாலே ஆகாது. அது இந்த மாதிரி சூழ்நிலை வெறும் அரிசி மட்டும் போட்டால் உயிர் போயிடுச்சதே சந்தோஷம்தான். நான் இதை பாட்டாக தான் வீடியோ போடுவேன். ஏன்னா அவசரத்தில் ஒழுங்காக கேமரா வச்சு எடுக்கிறதில்ல. ஒன்று நின்ன மாதிரி எடுக்கிறேன், ஒன்று ஆங்கிள் வெர்டிகல் ஹரிசாண்டல் மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால பாட்டாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி போடுறேன். இதுக்கப்புறம் எங்கேயும் போகக்கூடாது ஊருக்கெலாம். அதுவும் மழை காலத்தில் சுத்தமாக போகக்கூடாது. கேஜ் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணணும். எல்லாம் டல்லாக இருக்குது. இந்த ஃபீமேல்லாம் இப்படி டல்லாகிடுச்சு பாருங்க. சரி, ஓகே. நேற்று தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி, ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம், கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணலாம். மறுபடியும் நைட்டு மழை வந்து மறுபடியும் கூண்டெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ எப்போ தான் மழை நிற்குமோ தெரில. தார்ப்பா மரம் வாங்கி போட்டே ஆகணும். வள்ளி வேற எங்கே பார்த்தாலும். தெரியுதுங்களா, நேற்று விட இன்னைக்கு கூண்டுக்குள்ளேருந்து தண்ணி வெளில வர அளவுக்கு மழை தண்ணி உள்ளே போயிட்டு. இந்த மரம் வெட்டினதுனால தான். தண்ணி ஊற்றுது பாருங்க. நேற்று எல்லாத்தையும் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். தண்ணி சொட்டுதா இந்த இடத்துல.
இந்த பொட்டிலாம் நான் நேற்று கடுப்பாகுது. நேற்று இந்த ஃபேன்டைல் ஃபீமேலையும் நம்ம குவீனையும் எடுத்துன்னு கீழே போயிட்டேன். இன்றைக்கி யார் எடுத்துன்னு போகிறதுன்னு தெரில. யார் எடுத்துன்னு போகிறது, யாரை கீழே விடுறது, மேலே விடுறதுன்னே தெரில. எல்லாருமே முக்கியம்தான். அதனால் தெரியல என்ன பண்ணுறதுன்னே. பார்ப்போம். ஓரளவுக்கு அப்படியே தள்ளி கழுவி வெளில விட்டு வச்சுக்கிறேன். கழுவினா தண்ணி ஊற்றி கழுவல, அப்படியே கழுவி வெளியில் வச்சுக்கிறேன். இது காயணுமே, காய்ஞ்சால் தானே. மறுபடியும் நைட்டு மழை வந்தால் என்ன பண்ணுறது? இன்றைக்கி 4-5 புறா எடுத்துன்னு கீழே போயிட வேண்டியது தான். தண்ணி ரொப்பறதுக்கு அது வச்சுட்டேன். புறாலாம் திறந்து விட்டேன், அங்கே போயிட்டாங்க. ஆணுங்கள் நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. சரி பாப்பா, அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்ட்டு. ஒரு சின்ன தார்ப்பா வாங்கி போட்டாச்சு. ஆனால் மழைக்கு ஒழுவுறதை தாங்குமா தாங்காதான்னு தெரில. கீழேயும் ஓரளவு கழுவி விட்டு, கழுவிலாம் விடல, அதே அப்படியே வாரி கொட்டிடுவேன். நேற்று இப்படி தான் வாரி கொட்டினேன். மறுபடியும் நைட்டு மழை வந்தது. மழை வந்து மறுபடியும் தண்ணி நின்றுச்சு. அப்புறம் மறுபடியும் வாரி ஊற்றினேன். இன்றைக்கும் காய விட்டா தானே இப்படி நம்ம பண்ணிட்டு போமா. ஒரு நாளாக இருந்தால் தான் அது ஈரம் காக்கும். மறுபடியும் நைட்டு மழை வரும், மறுபடியும் நைட்டெல்லாம் தண்ணி உள்ளே பூந்துடும். என்ன பண்ணுறது? சரி இது போட்டிருக்கேன். தண்ணி ஒழுகுதா இல்லையான்னு பார்த்தா தான் தெரியும். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம். நேற்று மழையெல்லாம் இந்த டப்பிலாம் நனைஞ்சி தான் போச்சு, பொட்டிலாம். இன்றைக்கி யாருன்னா 2 பேரை பிடிச்சின்னு கீழே போக வேண்டியது தான். இப்போ இந்த 2 இதுவும் எடுக்கணும். ஆனால் அதில் முட்டையில் இருக்குது. இதை மட்டும் எடுத்துட்டனாலும் எடுக்கலாம். அது யோசிக்கணும் எடுக்கிறதா என்னான்ட்டு. இதை மட்டும் எடுக்கணும்னா நம்ம புறா 2-3 கீழே பிடிச்சின்னு போனோம். அதனால் எதை கீழே பிடிச்சி போகிறதுன்னு தெரில. எது முக்கியம் இல்லைன்னு தெரில. அதனால் எதனா இந்த பிடிச்சிட்டு வேணால் இதை எடுக்கலாம். இன்றைக்கி நைட்டு ஒழுகுதா இல்லையான்னு பார்ப்போம். நேற்று நைட்டு 12 மணிக்கு மேலே செம்ம மழை. சரி பார்ப்போம். மழை வந்து ஒழுகுதா இல்லையா, இது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்ட்டு அடுத்த வீடியோ அதெல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கேஜ் வீடியோவே போதும். இதுவே 3 பாட்டு கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் பாட்டாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பார்ப்போம். நம்ம புறாலாம் எங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே இருக்கானுங்க. முன்னெல்லாம் நான் சாயங்காலத்தை மட்டும்தான் திறந்து விடுவேன். இப்போல்லாம் காலையிலே திறந்து விட்டுறது. ஏன்னா கூண்டு ரொம்ப கேவலமாக இருக்குதா. சரி எங்கன்னா போய் உக்காந்து கடங்கடான்ட்டு திறந்து விட்டுறது. பூனைக்கிட்டேருந்து நீங்கள் தான் தப்பிச்சுக்கணுன்ட்டு. சரி அவ்வளோதான்.